சமூக நீதியை கொலை செய்துவிட்டு பெயர் சுட்டலா என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம், கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணி ராமதாஸ் என்னென்ன கேள்விகளை இதுல முன்வைத்திருக்கிறார்? ஷாம், வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சமூக நீதியை படுகொலை செய்துவிட்டு விடுதிகளுக்கு முதலமைச்சர் பெயர் சூட்டுவது முரண் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் 2739 விடுதிகளும் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். சமூக நீதி என்ற பெயரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பயன்படுத்துவதை விட பெரிய முரண் இருக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் சமூக நீதியை ஒட்டுமொத்தமாக படுகொலை செய்யக்கூடிய வேலைகளை தமிழக அரசு செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் சமூக நீதியை காக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு உதாரணமாக இந்தியாவில் கர்நாடகா, பீகார், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எடுக்கப்பட்டு விட்ட நிலையில் தமிழ்நாட்டில் எங்களுக்கு அதுக்கான அதிகாரமே இல்லை என்று முதலமைச்சர் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு இன்றோடு 1193 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்று வரையும் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கவில்லை எனவும், அதே போல சமூக நீதி கோரும் பிற சமூகங்களுக்கும் துரோகத்தை மட்டுமே தமிழக அரசு பரிசாக அளித்திருப்பதாக அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.